வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டு சின்ன தோட்டம் என்னென்ன செடி இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த பக்கெட்டில் நாங்கள் நாற்று போட்டு வச்சுருக்கோம். தக்காளி நாற்று, கத்திரிக்காய் நாற்றுலாம் போட்டு வச்சுருக்கோம். அந்த பக்கெட்டில் வெந்தயக்கீரை போட்டு வச்சுருக்கோம். அப்புறம் இது தக்காளி செடி. இது நிறையா தக்காளி காய்ச்சிட்டு இருந்துச்சு. தக்காளி 70 ரூபா, 80 ரூபா, 100 ரூபான்னு சொல்கிறப்பெல்லாம் எங்களுக்கு இந்த செடி தான் நிறைய தக்காளி கொடுத்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ செடி காய்ச்சி முடிஞ்சிருச்சு செடி. நீ அடுத்து அதனால தான் நாங்கள் பக்கெட்டில் நாற்று போட்டு வச்சுருக்கோம், விதை போட்டு வச்சுருக்கோம். இது எங்கள் பன்னீர் ரோஜாப்பூ. ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க, இந்த ரோஜாப்பூ தான் பேசியிருக்கோம். இதுதான் எங்கள் ரோஜாப்பூ செடி. டெய்லியும் பூ கொடுப்பாங்க. அடுத்தது வாங்க மரவள்ளி கிழங்கு பார்க்கலாம். இது மரவள்ளி கிழங்கு. இப்போ 6 மாதம் ஆச்சு நாங்கள் வச்சு. இன்னும் ஒரு மாதம் 1.5 மாதத்தில் தோண்டிடுவோம். அது தோன்றப்ப உங்களுக்கு நாங்கள் கிழங்கு தோன்றப்ப உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடுறோம். அதுக்கப்புறம் இது ரணக்கல்லி. இது கிட்னி ஸ்டோனு, இந்த வயிற்றில் கல்லெலாம் இருக்கும் பார்த்திங்களா, அதுக்கு சாப்பிட்லாம். இது பற்றிய குறிப்பு அது உங்களுக்கு நான் ஒரு தனி வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அடுத்து இது கருவேப்பிலை செடி. இது பெரிய மரம் இருந்துச்சு, அது கரிஞ்சு போச்சு வேலை செய்யும் போதெல்லாம் கொஞ்சம். அதனால் இப்போ நாற்று வச்சு மறுபடியும் வந்துட்டுருக்கு. அடுத்து இது கத்திரிக்காய் செடி. இதுவும் நிறைய கத்திரிக்காயெல்லாம் காய்ச்சிச்சு, நிறைய காய் கொடுத்துச்சு. இப்போ அதுவும் சீசன் முடிஞ்சிச்சு, அதனால் நாற்று போட்டிருக்கோம். நாற்று வந்துச்சுன்னா அடுத்தது மாற்றி வச்சுக்குவோம். இதுவும் மரவள்ளி கிழங்கு தான். அடுத்து இது கொய்யா மரம். வச்சு 2-3 வருஷம் ஆச்சு. வருஷத்துக்கு 2 காய் 3 காய் தான் கொடுப்பாங்க. இப்போ நல்லா 10-20 பிஞ்சு பக்கம் நிறைய பிடிச்சிருக்கு. காய் நல்லா பெருசான விட்டு உங்களுக்கு அதையும் காட்டுறேன். இன்றைக்கி இது போதும். அடுத்த வீடியோவில் பிடிச்ச செடியெல்லாம் பார்க்கலாம். வாங்க, எங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.